அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/7/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றுடன் ஆனி மாதம் முடிவடைகிறது. நாளை ஆடி மாத பிறப்பு. ஆடி மாதம்னாலே அம்மன் அம்பாளுக்கு மிகவும் ரொம்ப விசேஷமான மாதம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமைய எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை ஏகாதசி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 32ஆம் நாள். இன்று மாலை 6:38 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று முழு நாளும் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் மரணயோகம் உள்ளது. இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பணிபுரிகின்ற இடம், அலுவலகத்திலோ அல்லது தொழில் ஸ்தானத்திலோ வியாபார நிலையத்திலோ அல்லது வீட்டிலோ நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர், கூட்டாளிகள் அல்லது பங்காளிகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள், உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. ரிஷபம் ராசி அன்பர்களே, பணிச்சுமை அதிகமாக இருக்கின்ற நாள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்கிற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்றும் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தர்மசாஸ்தா ஹரியரபுத்திரர் ஐயனார் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. மிதுனம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சகுனம் கிடைக்கும் நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதரிகளுக்கு சில மருத்துவ செலவுகள் உண்டு. ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புபவர்களுக்கு சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 8. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே,
நன்மைகள் நடக்கும் நாள். வியாழ பகவானால் சில விஷயங்களிலே இருந்த தடை தாமதங்கள் விலகும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டாக்குமெண்ட்ஸ் அல்லது அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அவர்களால் சில நன்மைகளும் புது தொடர்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, வெற்றிகரமான நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒற்றுமை கூடும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாளைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. கன்னிராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கவலைப்படுறதில் அர்த்தமில்லை. சில விஷயங்கள் எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்குங்கிற மாதிரி போக வேண்டிய நாள். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு அனுகூலமான நாள். பயணங்கள் இனிமையாக அமையும். உங்களுடைய வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். காதலர்களுக்கிடையேயும் சில பிரச்சனைகள் வந்து போகும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அல்லது வேற ஒரு மாடி இல்லை வேற ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அதற்கான அனுகூலமான காலம் இருக்குதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆறுமுகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த மந்த நிலைமை மாறும். போட்டிகள் குறையும். ஊழியர்களால் அனுகூலம் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது ஆர்டர்ஸ் கிடைக்கும். இன்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஆஞ்சநேயர் ஹனுமன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லா செலவு செய்யக்கூடாது. பட்ஜெட்டுக்கு மீறி எந்த பொருளையும் வாங்காதீங்க. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஹவுசிங் லோன், ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். நல்ல ஒரு அங்கீகாரம், மதிப்பும், மரியாதையும், கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 6. கும்பம் ராசி அன்பர்களே, இனிமையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அதற்கான அனுகூலமான தசாபுத்தி இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள். அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பிரச்சனைகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 3. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு, சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதை வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க குருவாயூரப்பனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.